ஊருக்கு வந்து கான்வெகேஷன் முடிஞ்சிச்சு, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. வந்து அவன் வந்து என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அது வந்து நான் விலாகில் போடுறேன். நீங்கள் ஹாய் சொல்லலாம். ஹாய் சொல்லலாம். ஓகே பால் இருக்குல்ல நைஸ் இருக்கு. ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய் வாங்கி தராடி போராடி. இன்னைக்கு ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய் வாங்குறோம். எனக்கும் வாங்கி தரேன். 2 வாங்குகிறோம், அவ்வளோதான் வசதி இருக்குது. அந்த டிஷ்யூ எடுத்து தொடங்கணும். அப்போ அதே என் வன்மை எப்படி வேலை செய்து போய் இதான் ரொம்ப வருத்தப்படுறல்ல என் விலாகில் நீ இல்லைன்னு. ஏச்சி நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஏன்னா போகிறதுக்கு வேறு இங்கே இடம் இல்லை இந்த ஊரில். இந்த ஊரில் வந்து நீ வாய முட. ஆக்சுவலி திண்டுக்கல்லே வந்து ஒரு மோசமான ஊர். திருப்பூர் வந்து விட மோசமான ஊர் இல்லை. திருப்பூர் வந்து கொஞ்சம் மொக்கை. திருவாரூர் எப்படின்னா நீங்கள் அந்த மொத்த ஊரையும் 4 ஸ்ட்ரீட்டில் அடக்கிடலாம். இந்த கோயிலை சுற்றி ஒரு 4 ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த 4 ஸ்ட்ரீட் தான் நான் ஐ வில் ஷோ யூ தட் 4 ஸ்ட்ரீட். அந்த 4 ஸ்ட்ரீட் தான் மெயின். தான் நீ காலேஜ் படிச்சிங்கிறது ஞாபகம். அதை சொல்லி நான் அசிங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஓ மை காட். அந்த ஸ்கூல் விலாக் எடுத்துருவோமா போய். இப்படி அது காலேஜில் நான் வந்து ப்ளே ஸ்கூல் மாதிரி ஒரு காலேஜில் படித்தேன். அதை வேறு அவன் சொல்லி காட்டுறான். அதனால் இந்த மொத்த திருவாரூரே இந்த 4 ஸ்ட்ரீட்டில் வந்து அடக்கிடலாம். உங்களுக்கு என்ன வேணுனாலும் இந்த 4 ஸ்ட்ரீட்குள்ளே கிடைக்கும். இந்த 4 ஸ்ட்ரீட்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும். அதை தாண்டி போயிட்டா அதெல்லாம் வந்து டவர் கிடைக்காது, ஊராக போயிடும். டவர் கிடைக்காது தானே உண்மையிலேயே. டவர்லாம் கிடைக்குமே, எங்கே போனாலும் டவர் கிடைக்கும். ஏர்டெல் வச்சுருந்தா கூட கிடைக்காது. ஏங்க பாதிக்கப்பட்டவன் நான் சொல்கிறேன், அவள் ஊருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். கிடைக்காது. எப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருக்க நல்லா சுற்றி பார்க்க வேறு எங்கேயும் இடம் இல்லை. அதனால நாங்கள் கோயிலுக்கே வந்துட்டோம். தோ வராங்க பாரு. சரியான சிறுபடிடா எல்லா பக்கமும். ரைட், நீ மட்டுமா வாங்கினா? நான் இன்னமும் வாங்கிட்டு தானே இருக்கேன். நான் வந்து கால் தான் கொஞ்சம் குட்டை, பாடி வந்து கரெக்டான ஹைட்டில் காட் கொடுத்து நான் காலை கீழே வச்சுருக்கேன். நீங்கள் வச்சுருக்கீங்க. எப்போ நாங்கள் ஹைட்டாக ஏன்னா என் பாடி எப்படிடா மேலே ஹைட் இருக்கும், கீழே கால் குட்டை. உங்களுக்கு வந்து கால் கொஞ்சம் பெரிய கால், அவ்வளோதான். பக்கி பெரிய எல்லாரும் ஒன்று தான். என்ன நான் 5 அடி, நீ எத்தனை அடி தெரியாது. நான் 3. ரொம்ப அப்படியே இல்லை அர்னால்டு மாதிரி அப்படியே 7 அடி இருக்க மாதிரி சீன் போட பெருசு வேணாங்க. எனக்கு மிஞ்சி போனால் 2 அடி ஹைட்டாக இருப்பா என்னை விட. அதுக்கு ரொம்ப சீன் போட்டுருக்கேன். நான் என்ன கேட்கணும்னு இல்லை, வாக ஆன் பண்ணனே இப்போ மறந்து நான் ஆகிட்டே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபோன் பண்ணால் ரிப்ளை கிடையாது, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை கிடையாது, ரீல்ஸ் அனுப்புனா ரிப்ளை கிடையாது. நான் போய் செலிப்ரிட்டி மாதிரி சீன் போடுறேன். அதனால் வந்து நான் வந்து என்னை பற்றி நல்லதாக சொல்லுவேன். உன்னை பார்த்ததுக்கு வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துன்பப்படுறேன், துயரப்படுறேன், எல்லாமே படுறேன். ஸோ வந்து உன்னை ஓகே பை. நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால் பிடிக்கும், அவ்வளோதான். ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஒரு சீன் போடுறான்னு நினைக்கிறேன். இல்லை சேரு கரைச்சி ஊற்றிட்டு சாரி சொல்லணும்ல.
எது பண்ணாலும் ரிப்ளை கிடையாது. சீன் அப்படிலாம் கிடையாது. ஓவரா. இங்கே எப்போ தப்பாங்க மனசில் ரிப்ளை பண்ணுவாங்க. ஐயோ மனசு டெலிபதியில் நீ கனெக்ட் ஆகல என் கூட. எப்படி கனெக்ட் ஆகும்? 6 வருஷமா இருக்கேன். டெலிபதியில் கனெக்ட் ஆகிறதுக்கு நான் என்ன லவ்வரா அப்படின்னு நான் கேட்பேனா? அதை பற்றி பேசாமல் இருக்கலாம் ப்ளீஸ். நான் எல்லாம் தெரிஞ்ச நீ ஏன் இப்படி பேசுனேன்னா? எல்லாம் தெரிஞ்ச நான் பேசலாம், எதுவுமே தெரியாமல் தான் அறக்குறையாக யாரும் பேசக்கூடாது. என்னடி தத்துவம்லாம் பேசுகிறேன் நான், ஃபிலாசபிலாம் வருது. எல்லாம் வீடியோ ஆன் பண்ண நேரம் கரெக்ட் எல்லாம் பேசுது இந்த நாய். சரி, நீ என்ன நினைக்கிற என்னை பற்றி? நைஸ் பாய் ஃப்ரெண்டு கூட கிடைக்கிறேன் ப்ராப்பராக. கிடைச்சாலும் நாங்கள் வந்து வச்சுக்க மாட்டோம், அது வேறு விஷயம். இல்லை அமையாது. அப்படி அமையிறது வந்து அதாவது நான் அங்கே ஒரு டைலாக் சொன்னேன், என்னது ஊருக்குள்ளே 10 பேர் பொறுக்கி இருப்பான், அந்த 10 பேரை நான் இங்கே பொறுக்கி எடுப்பேன். அந்த மாதிரி அந்த விளங்காத 10 பேரை தான் நாங்கள் வந்து பாய் ஃப்ரெண்டாக சூஸ் பண்ணி செட் பண்ணி வாங்குவோம். தட்ஸ் ஹவ் அவர் லைஃப் ஸோ ஃபார். மோசம் ரொம்ப இல்லை. ஆனால் பட் ஸ்டில் வந்து அவன் இவளை லவ் பண்ணுவான், அவள் வருவா அப்படி. விளாகில் போடுறியா? சமாளிக்கிற அளவு இருக்குல்ல. இங்கே தான் உட்கார உனக்கு இடம் கிடைச்சிட்டாங்க. வருவங்கெல்லாம் இப்படியே தானே போவாங்க. இது வந்து குட்டி குட்டி கோயில். இதுக்குள்ளே இருக்க ஒரு ஹப்புக்குள்ளேயும் ஒரு சாமி இருக்கும் இல்லை? இங்கே நிறைய லிங்கம் இருக்குது. என்ன இருக்குது? லிங்கம், சிவன் லிங்கம். நாங்கள் வந்து எல்லா பக்கமும் எங்களோட எங்கர் செல்ஃபை பார்த்துட்ருக்கோம். நாங்கள் 18-19 வயசு இருந்தப்போ இந்த ஊருக்கு என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் இப்போ 18-19 வயசு இருக்க பசங்கள்லாம் பண்ணிட்டு சுற்றுறாங்க. ஸோ பார்க்குறக்கு வந்து நாங்கள் நம்மளும் அப்படிதானே கழுதைங்க மாதிரி இங்கே உட்காந்துருக்கோம். லிட்ரலி நாங்கள் எங்கள் 2 பேத்துக்கும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. பட் ஆனால் அதை பார்க்கும்போது எங்களுக்கு தோணுது நம்மளும் இப்படி தானே இருந்தோம். ஸோ வெனவர் ஆர் பேரண்ட்ஸே உங்கள் காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது தே மீன் இட். தே ஆக்சுவலி மீன் கவி. காலேஜ் முடிச்சு அதாவது நாங்கள் யூஜி முடிச்சு 3 years ஆகுது. டெக்னிக்கலி ஃபஸ்ட்டு டாடி இப்படி இருந்து நம்ம இப்படி ஆகிட்டோமே. ஏன்ச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுக்க நம்மளுக்கு வலிக்குது. உட்காந்தே இருக்கும். அந்த அளவு பிகேம் சோம்பேறி. பட் ஆனால் இப்போ ஒரு 18-19 இருக்க கிட்ஸ் எல்லாரும் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதே கோயிலில். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. பட் நாங்கள் வீட்டு ஏதோ நாங்கள் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் காசிப்ஸும் இப்போ பேசுகிறோம் எங்கள் அம்மாஸ் மாதிரி. சரி பார்த்த நீ எப்படி இருக்க அப்படிலாம் கேட்காம வந்து என்னாச்சு தெரியுமா, இது என்னாச்சு தெரியுமா, அவள் யார் கூட போனால் தெரியுமா, அந்த மாதிரி லிட்ரலி காசிப்பிங் அபவுட் எவ்ரி அதர் திங். அதான் நாங்கள் பண்ணுறோம். திஸ் இஸ் த சைன் தட் யூ ஆர் கெட்டிங் ஏஜ்ட். யா. இந்தாம்மா, நீ பாட்டு போகக்கூடாது. உனக்கு கொண்டு போய் அப்படி தான் சாத்தணும். நீங்கள் ரைடருங்கிறத இவ்வளோ நல்லா ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அவள் வீட்டுக்கு போவான்னு இப்போ தெரில.